குக் வித் கோமாளி, மணிமேகலை மற்றும் பிரியங்காவோட இஷ்யூ வந்து நாளுக்கு நாள் இன்னும் அதிகமாயிட்டே இருக்கு. அவங்களுக்குள்ள என்ன ஒரு பிரச்சனை இருந்தாலும் அவங்கவுங்க வேலையை பார்த்துக்கிட்டு தான் இருக்காங்க. குறிப்பா மணிமேகலையை பொறுத்த வரைக்கும் இந்த இஷ்யூலாம் இருக்கு, அதனாலதான் நான் வந்து இந்த ஷோ விட்டு வந்துட்டேன் அப்படின்னு ஒரு வீடியோவை போட்டுட்டு அவங்க வேலையை பார்க்க போயிட்டாங்க. பிரியங்காவை பொறுத்த வரைக்கும் அவங்க வெக்கேஷனுக்கு வெளிநாட்டுக்கு போயிட்டாங்க அப்படிங்கறத சொல்றாங்க. ஆனா இங்க இருக்கிறவங்க குறிப்பா பிரியங்காவை பத்தி தேவையில்லாத விஷயங்கள், குறிப்பா அவங்களுடைய குடும்பத்தை பத்தியும் அவங்களுடைய கேரக்டர் பத்தியும் பேசுறாங்க. அது வந்து தேவையில்லாத விஷயம் தான் நான் சொல்லுவேன். ஏன்னா நீங்க ஒரு ப்ரொஃபஷனல் லைஃப்ல, அதாவது இந்த மீடியாவை பொறுத்த வரைக்கும் நீங்க அவங்கள பாக்குறீங்களா, உங்களுக்கு அவங்கள பிடிச்சிருக்கா, அதை மட்டும் பேசிட்டு போங்க. அவங்க தப்பு செஞ்சாங்கன்னா இவங்க இதை செஞ்சிருக்க கூடாது, செஞ்சிருக்கலாம் அப்படிங்கறத பேசுங்க. அவங்களோட பர்சனல் லைஃபுக்குள்ள போய் அவங்க இப்படிப்பட்டவங்க அப்படிப்பட்டவங்க அவங்க எல்லாம் அதுக்குதான் இதுக்குதான் அப்படிங்கிற பேசுற உரிமை நமக்கு யாருக்குமே கிடையாது அப்படிங்கறதான் சொல்லுவேன். ஏன்னா நம்ம வீட்டுல ஒரு பொண்ணு இருந்து அந்த பொண்ணை யாராவது இப்படி பேசினா நம்ம சும்மா விட்டுருவோமாங்க? அவங்களும் ஒரு பொண்ணு தானே. மணிமேகலையா இருக்கட்டும், பிரியங்காவா இருக்கட்டும், ரெண்டு பேருமே நம்ம கூட பிறக்கலைனாலும் நமக்கு தெரிஞ்சவங்க அப்படின்னு, அதாவது அவங்களுக்கு நம்மள தெரியலைனாலும் அவங்க ஒரு பொண்ணு அப்படிங்கறதுனால தேவையில்லாத விஷயங்கள்லாம் நம்ம பேச வேணாம். குறிப்பா அவங்களுடைய பர்சனல் லைஃப பத்தி பேச வேணாம். சரி, இப்ப பிரியங்காவுக்கும் மணிமேகலைக்கும் என்னதான் பிரச்சனை? மீடியால, அதாவது குறிப்பா அவங்க வேலை செஞ்ச செட்ல சேனல்ல என்னதான் சொன்னாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, பிரியங்கா தேவையில்லாத விஷயங்கள்லாம் இன்வால்வ் ஆயிருக்காங்க. அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட வேலை என்னமோ குக்கிங் பண்றதுதான். அதை மட்டும் அவங்க செஞ்சிருக்கலாம். தேவையில்லாம ஹேங்கரிங் பண்றேன்னு சொல்லிட்டு வர்றதுங்கிறது தப்புதான். அதே மாதிரி நான் அப்படிதான் பண்ணுவேன், நீ அடங்கி போய்க்கோ அப்படிங்கறது சொல்றதும் தப்புதான். இது யாருமே கரெக்ட்னு சொல்ல கிடையாது. ஆனா பிரியங்கா சைட்ல இருந்தும் நம்ம பார்க்கணும்ல. இப்போ மணிமேகலை மட்டும்தான் என்ன நடந்துச்சு அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க. ஆனா அவங்க கூடிய சீக்கிரம், அதாவது பிரியங்கா கூடிய சீக்கிரம் வந்து அவங்க தரப்பு நியாயம் அல்லது அவங்க தரப்பு விளக்கங்களை அவங்க கூடிய சீக்கிரம் கொடுக்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு, கொடுத்துதான் ஆகணும். அது மட்டும் இல்லாம அவங்க கூட வேலை செஞ்சவங்களா இருக்கட்டும் அல்லது மீடியாவில் இருக்கிறவங்க ஒரு சிலர் வந்து பிரியங்காவை பத்தியும் சொல்றாங்க, மணிமேகலை பத்தியும் சொல்றாங்க. இதுல என்ன சொல்லியிருக்காங்கன்னா, டிடி இருந்த வரைக்கும் அவங்க அடுத்து வர்றவங்களுக்கு எல்லாம் வாய்ப்பு கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க. அதே மாதிரி பிரியங்காவும் கொடுக்கலாம்ல. நான் இத்தனை வருஷம் வேலை செஞ்சேன், நான் தான் சீனியர், எனக்கு கீழே தான் மத்தவங்க எல்லாம் இருக்கணும் அப்படிங்கிற எண்ணம் வந்து பிரியங்காவுக்கு இருக்கு அப்படிங்கறது சொல்றாங்க. அது எல்லா இடத்துலயும் ஒரு சில இடங்கள்ல இருக்கதாங்க செய்யுது. ஏன்னா குடும்பத்திலயுமே மூத்த மருமக சொல்றதுதான் மத்த ரெண்டு மருமக கேட்கணும் அப்படிங்கிற பழக்கம் காலகாலமா இருந்துச்சு. அதே மாதிரி மீடியாலையும் முன்னாடி வந்தவங்களை கேட்டுதான் அதுக்கப்புறம் வரவங்க நடந்துக்கணும் அப்படிங்கிற மாதிரி இருக்கு. இது வந்து மீடியா மட்டும் இல்லைங்க, எல்லா இடத்துலயுமே இருக்கதான் செய்யுது. ஆனா அதுக்கு எல்லாத்துக்குமே நம்ம ரோசப்பட்டுக்கிட்டு இருக்க முடியாது. ரோசப்படணும் தான், அதுக்குன்னு ரோசப்படக்கூடாதுன்னு சொல்லல. மணிமேகலை செஞ்சதும் கரெக்ட் தான். உனக்கு அடங்கி நான் ஏன் போகணும்? நீ எனக்கு சம்பளம் தரப்போறியா? இல்ல, என் மேல தப்பு இருந்தா எந்த ப்ரொடக்ஷன் டீமும் அவங்க சொல்லட்டும், சேனல் டீமும் அவங்க சொல்லட்டும். நான் பார்க்க வேண்டிய வேலையை நீ ஏன் பாக்குறங்கிறது கேட்கறது நியாயம்தான். ஆனா இத வந்து அந்த ப்ரொடக்ஷன் டீம்லயோ அல்லது சேனல் கிட்டயோ நீங்க சொல்லியிருக்கலாம். அதை விட்டுட்டு நீங்க ஒரு சோசியல் மீடியாவுக்கு கொண்டு வந்து எக்ஸ்பிளனேஷன் வீடியோன்னு ஒண்ணு போட்டு இப்படி பூதாகரமா நீங்க கிளப்ப வேண்டிய இந்த ஒரு அவசியமும் இருந்திருக்காது அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா நீங்க இப்படி ஒரு விஷயத்த போட்டுட்டு நீங்க உங்க வேலையை பார்க்க போயிட்டீங்க, அவங்க வேலையை பார்க்க போயிட்டாங்க. ஆனா இதுல யார் ரொம்ப அஃபெக்ட் ஆகுறான்னா, ஒரு அந்த ஃபேமிலிய பத்தி அவங்க பேசும்போது அவங்க எப்படி அஃபெக்ட் ஆவாங்க? இத்தனைக்கு பிரியங்காவை மட்டும் இல்ல, இன்னும் ஒரு சிலர், அதாவது கமெண்ட்ல எல்லாம் அர்ச்சனாவை பத்தியும் கூட நிறைய பேர் தப்பா போட ஆரம்பிக்கிறாங்க. ஏங்க இவங்க ரெண்டு பேத்துக்குள்ள பிரச்சனை, அர்ச்சனா இதுக்குள்ள எங்கங்க வந்தாங்க? அவங்க பாட்டுக்கு அவங்க உண்டு, அவங்க வேலை உண்டு, அவங்க குடும்பம் உண்டுன்னு இருக்காங்க. அவங்கள ஏன் நீங்க இழுக்கிறீங்க? உங்க குடும்பத்தை பத்தி பேசினா நீங்க வந்து சும்மா இருப்பீங்களா? ஏன் அடுத்தவங்க வீட்டு விஷயத்துல நீங்க போய் நீங்க மூக்க நுழைக்கிறீங்க? இதுலயும் ஒரு சிலர் என்ன பண்றாங்க, அர்ச்சனா அந்த சேனல்ல வேலை பார்க்கும்போது அவங்க அப்படி இப்படி, ஏன் அதெல்லாம் உங்களுக்கு எதுக்கு? நீங்க போய் பாத்தீங்களா? பிரியங்கா மணிமேகலைக்கும் ஒரு பிரச்சனை வருது அப்படின்னா அவங்க ரெண்டு பேரும் பேசி சமாளிச்சுக்கிட்டோம். இல்ல அவங்களுக்கு ஒத்து வரலையா, அத வந்து அவங்கள எடுத்த மீடியாவோ அல்லது சேனலோ பாத்துக்கிட்டோம், ப்ரொடக்ஷன் டீமோ பாத்துக்கிட்டோம். உங்களுடைய பர்சனல் லைஃப்ல யாரும் தலையிடாமல் இருப்பது நல்லது. இந்த சேனலை பொறுத்த வரைக்கும் குக் வித் கோமாளி ஷோல பாத்தீங்கன்னா ஸ்டார்டிங்ல இருந்தே ஹேங்கரிங் பண்ணும்போது பிரியங்கா வந்து இடையில பேசினதாவும், அது மட்டும் இல்லாம நிறைய விஷயங்கள்
மணிமேகலை சொல்ல வேண்டியதெல்லாம் பிரியங்கா சொன்னதாகவும் இருக்குது. அதுவும் திவ்யா துரைசாமி எலிமினேட் ஆகி வெளியே போகும்போது மணிமேகலை பேச வேண்டியதெல்லாம் பிரியங்கா பேசினாங்க. அதை மணிமேகலை கேட்டிருக்காங்க. ஏன் நான் சொல்ல வேண்டியதெல்லாம் நீங்க சொல்றீங்கன்னா, நான் அப்படிதான் சொல்லுவேன், நீ உனக்கு பிடிக்கலன்னா நீ இது பண்ணிக்கோ அப்படிங்கிற மாதிரி எல்லாம் கேள்விப்பட்டோம். உடனே மணிமேகலை இப்படி கேட்டோடனே பிரியங்கா போய் அப்செட் ஆகி கேரவன்ல உட்காந்ததும் உடனே ப்ரொடக்ஷன் டீம் போய் நீங்க ஏன் இவ்வளவு டல்லா இருக்கீங்க கேட்டதுக்கு மணிமேகலை இப்படி பேசிட்டாங்க அப்படின்னோடனே மணிமேகலையை கூப்பிட்டு ப்ரொடக்ஷன் டீம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நீங்க பிரியங்கா கிட்ட போய் நீங்க சாரி கேட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இன்னும் 2-3 சான்ஸ் நாங்க கொடுக்குறோம், இல்லைன்னா நீங்க இந்த சேனலை விட்டு போற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் ஒரு சைட்ல பார்த்தோம்னா பிளாக்மெயில், இல்லைன்னா உனக்கு கரியரே போயிடும் அப்படின்னு ஒரு மிரட்டுற மாதிரியான ஒரு நிலைமை தான். இதுக்கெல்லாம் அவங்க அடிபணிஞ்சு போகணும், இல்லை நான் சாரி கேட்டுக்கிறேன், எனக்கு கரியர் தான் முக்கியம், தன்மானம் முக்கியம் இல்லை அப்படிங்கறதெல்லாம் கிடையாது. இந்த இடத்துல மணிமேகலை செஞ்சது கரெக்ட். ஏன்னா மணிமேகலைக்குமே அவங்களுக்கான ஆடியன்ஸ் அவங்களுக்குள்ள திறமைக்கு இருக்கதாங்க செய்யறாங்க. அவங்க எங்க போனாலும் அவங்களுக்குள்ள திறமைக்கு அவங்களுக்கு வேலை கிடைக்கதான் செய்யும். அதே மாதிரி பிரியங்காவுக்கும் அவங்களுக்குள்ள ஆடியன்ஸுக்கு அவங்களுக்குள்ள திறமைக்கு அவங்களுக்கும் எங்க போனாலும் வேலை கிடைக்கதாங்க செய்யும். இதுல வேற யாரும் இன்டர்ஃபியர் ஆக வேண்டாம். குறிப்பா அவங்களுடைய ஃபேமிலியை பத்தி பேசுறதுக்கான உரிமை யாருக்குமே இல்லை அப்படிங்கறதுதான் நிசப்தமான உண்மையா இருக்குதுங்க. சரி, அப்படின்னா நீங்க யாருக்கு சப்போர்ட் பண்றீங்க? பிரியங்காவுக்கு சப்போர்ட் பண்றீங்களா இல்ல மணிமேகலைக்கு சப்போர்ட் பண்றீங்க? யார் செஞ்சது கரெக்ட், யார் செஞ்சது தப்பு? இல்ல ப்ரொடக்ஷன் டீம் மேல ஃபால்ட் இருக்கா இல்ல சேனல் மேல ஃபால்ட் இருக்கா அப்படிங்கறதையும் நீங்க சொல்லுங்க. அதே மாதிரி இந்த குக் வித் கோமாளி ஷோஸ்ல நிறைய இஷ்யூஸ் ஸ்டார்டிங்ல இருக்கு. ஃபர்ஸ்ட் 4 ஷோ, அதாவது ஃபர்ஸ்ட் 4 சீசனை பொறுத்த வரைக்கும் இது மாதிரியான பிரச்சனைகள் எதுவுமே இல்லை. காமெடி ஷோனா காமெடியா போயிடும், அந்த செட்லயே அதை மறந்துட்டு அவங்க போயிருவாங்க. ஆனா இந்த 5வது சீசனை பொறுத்த வரைக்குமே எல்லாத்துலயுமே ஒரு சில பிரச்சனைகள் இருக்கதான் செய்யுது. அந்த தேவசேனாவா இருக்கட்டும், வாயை மூடிட்டு சும்மா இரு, இந்த 2 இதுமே எடிட்டர் நினைச்சா அதெல்லாம் தூக்கி இருக்கலாம், அது தேவையில்லாத விஷயம். எதுக்கு இதை இந்த சேனல் அதாவது இந்த ஷோ குழந்தைங்களும் பாக்குறாங்க, பெரியவங்களும் பாக்குறாங்க, ஃபேமிலியா சேர்ந்து உட்காந்து பார்க்கும்போது இந்த வார்த்தைகள் எல்லாம் தேவையில்லைன்னு எடிட்டர் கட் பண்ணிருக்கலாம். அதை ஏன் பண்ணல? அப்ப யார் மேல தப்பு சொல்றது? அதே மாதிரி பிரியங்காவுக்கும் மணிமேகலைக்கும் இது மாதிரியான இஷ்யூஸ் போறது ஆஃப் ஸ்கிரீன் அவங்களுக்கே தெரியும். ஆன் ஸ்கிரீன்ல தெரிஞ்சாலும் வீடியோ எடுத்துட்டு இருக்கும் போது அவங்களுக்கே தெரியும். ஏன் அதெல்லாம் கட் பண்ணிருக்கலாமே? இது ஒரு பூதாகரமா கொண்டு வரணுங்கிற எந்த ஒரு அவசியமுமே இல்லையே. அப்ப உங்களுடைய சேனல் டிஆர்பியை ஏத்திக்கிறதுக்கு இவங்க 2 பேர்த்தோட பிரச்சனையும் நீங்க அங்க கொண்டு வர்றீங்களா அப்படிங்கிற கேள்வியும் இருக்கதாங்க செய்யுது. ஆனாலும் இப்ப பாவம் மணிமேகலையும் சரி பிரியங்காவும் சரி படாத பாடுபடுறாங்க. அதாவது அவங்க படுறாங்களோ இல்லையோ அவங்கள வச்சு நிறைய பேர் அவங்கள வச்சு நல்லா ட்ரோல் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கு அவங்க கூட வேலை செஞ்ச இல்லது அவங்க கூட ஃப்ரெண்ட்ஷிப்ல இருந்த ஒரு சிலரை பத்தியும் தேவையில்லாத விஷயங்கள்லாம் சொல்றாங்க. அவங்க என்னங்க பண்ணாங்க இவங்க 2 பேரும் பேசிக்கிட்டதுக்கு? அதே மாதிரி பிரியங்கா கூட வேலை பார்த்த ஒரு சிலரும் அதை பத்தி பேசுறதுக்கான விருப்பம் இல்லை அப்படிங்கிறதையும் தெரிவிச்சிருக்கிறாங்க. பிரியங்கா ஃபர்ஸ்ட் எப்படி உள்ள வந்தாங்க அப்படின்னா டிடிக்கு அப்புறம் இவங்க வந்திருக்காங்க, டிடி வாய்ப்பு கொடுத்துதான் இவங்க வந்திருக்காங்க. அப்படிங்கிறப்ப பிரியங்கா ஏற்கனவே ஒரு குக்கரி ஷோல இவங்க டாப் 5 கண்டஸ்டன்டா இருக்காங்க. நீங்க ஒரு ஹேங்கரிங் தான் உங்களுக்கு வேணும்னா அதுல உங்க திறமையை காமிச்சுக்கிட்டே இருந்திருக்கலாம். ஏன் மத்தவங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளையும் நீங்களே தட்டி பறிச்சுக்கிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டா தான் இருக்குமோ தவிர மத்தபடி வேற எதுவும் இருக்காதுங்கிறத நினைக்கிறேன். ஏன்னா ஒருத்தர் வராங்க, நமக்கு புதுசா நம்ம ஒரு வேலைக்கு வராங்கன்னா முடிஞ்சா அவங்களுக்கு நீ ஹெல்ப் பண்ணு, இல்லையா அவன் வேலையை அவனை பார்க்க விட்டுட்டு ஒதுங்கி நின்னுக்கோ. அவனுக்கும் உனக்கும் போட்டி இருக்கு அப்படின்னா உன் திறமைய நீ காட்டு, அவங்க திறமைய அவங்க காட்டுட்டோம். மக்களுக்கு யாரை பிடிக்குதோ அவங்க அவங்கள செலக்ட் பண்ணிக்க போறாங்க, அவ்வளவுதானே. இன்னும் இந்த ஷோல அதாவது இந்த இஷ்யூஸ்ல இன்னும் என்னென்ன பிரச்சனையெல்லாம் பூதாகரமா கிளம்புது அப்படிங்கறத அடுத்தடுத்த வீடியோல நம்ம பார்க்கலாம். அதை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அப்படியே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம வீடியோ உடனே உங்களுக்கு கிடைக்கும். தேங்க்யூ ஆல்.